இந்த படத்துல காமெடிக்காக யோகி பாபுவ வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காங்களா? இல்ல ஜெனரலா ஒரு 10ஓட 11 கேரக்டரா தான் போட்டுருக்காங்களா? அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா, அவரோட ஹியூமர் சென்ஸ் ஆகட்டும், இல்ல எழுதின டயலாக்ஸயே அவர்கிட்ட நெறைய குடுத்து, இந்த படத்துல சரியா ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்ற மாரி தான் தோணுச்சு. அதே மாரி மியூசிக் ஒரு பக்கம் சாங்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு ரிலீஸ் ஆகி இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க அந்த பொட்டல மூட்டை அப்படிங்கிற சாங் மட்டும் தான் ரொம்ப நல்லா கேட்கறதுக்கு நல்லா இருக்க மாரி இருக்கு. மத்தபடி இது நம்ம சந்தோஷ் நாராயணனோட மியூசிக் இல்லையே! அது ரொம்ப கனெக்ட் ஆகுமே! நல்லா இருக்குமே! இதுல ஏதோ லேக் அடிக்குதே! அப்டின்ற ஒரு ஃபீல் தான் குடுக்குது. பிஜிஎம்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, படத்தோட ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நெறைய இடத்துல ஒரு மாரி த்ரில்லரான சண்டை வரப்போது, ஏதோ பிரச்சனையாக போது அப்டிங்கிற மாரியான பேக்கிரவுண்ட் ஸ்கோரே யூஸ் பண்ணிட்டு வந்ததுனால, டக்குனு கட் பண்ணிட்டு ஒரு காமெடி அங்க போட்டாலுமே கூட நமக்கு அது வொர்க் அவுட் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த பிஜிஎம்மே ஒரு தடங்கலா இருக்குன்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த படத்துல சரி கதையா வேற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்டின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் வீட்ல அடிக்கடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கிறது ரொம்ப நார்மல் தான். என்னதான் சண்டை வந்தாலும் அடுத்து ஒண்ணு சேர்ந்துருவாங்க அப்படின்னு அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்றதே எனக்கு கொஞ்சம் சரியா படல. என்னதான் வந்து இந்த குடும்ப படம்னா இத தாண்டி வேற என்ன எடுக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் இருந்தாலும் நம்ம வீட்லயே கன்டினியூஸா இப்படி சண்டை நடந்துகிட்டே இருக்கு அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா எல்லாருடைய மென்டல் ஹெல்த்துமே அஃபெக்ட் ஆகும். அப்போ உட்கார்ந்து அத சரி பண்ணணுமே தவிர்த்து, அத வந்து குளோரிஃபை பண்ணி சண்டை போட்டாலும் சேர்ந்துடுறாங்கல்ல. இப்படி சண்டை நடக்கிறது தான் நம்ம உறவ வந்து ரொம்ப வலிமைப்படுத்தும். அப்படின்னு அத குளோரிஃபை பண்றது எனக்கு சரியா படல.